இப்போது நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் சூடானோடனே கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஜீரகம், வெந்தயம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இப்போது பூண்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். பூண்டோட பச்சை வாசம் போகணும், அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். பச்சை வாசனை போனோடனே இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். பொன்னிறமாக வரணும், அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போது நம்ம தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள், மல்லித்தூள், தனி மிளகா அப்படி கொஞ்சம் நல்லா அதையும் கிண்டி விட்டுக்கிடுவோம். நல்லா பச்சை வாசம் போனோடனே வீட்டு மசால் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்குங்க. இப்போ அதையும் நல்லா கிண்டிக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் மசாலு. இப்போ முருங்கைக்காய் சேர்த்துக்கிடுவோம், அதையும் மசாலோட நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் கிண்டி விட்டுட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம், அந்த தண்ணியே சேர்த்துக்கிடுவோம். இப்போ உப்பு சேர்த்து கிண்டி விட்டுக்கிடுவோம். நல்லா கொதித்து வற்றணும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்காய் புளி தொக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.